ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சு. அதில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம விஜய் சேதுபதி சூப்பராக பேசினார். அது வந்து மாற்றக்கிறது கிடையாது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்து வச்ச விஜய் சேதுபதி ஏன் ஜெஃப்ரி பண்ணால் அட்டூழியங்களை எடுத்து வைக்கல? ஏன் ஜெஃப்ரி மேலே அவ்வளவு என்ன பிரியம்ன்றது எனக்கு சரியாக புரியலை. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அன்ஷிதா வந்து ஒரு கேமை கொடுத்தாங்க, ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து தப்பான கேம் தான், நான் மாற்றுக்கிறதே சொல்லலை. அவங்கள வந்து வச்சு செஞ்சீங்க, ஓகே. அதை விட கேவலமான ஒரு கேம் வந்து ஜெஃப்ரி கொடுத்தார். அன்ஷிதாவையும் விஜய் விஷாலையும் கலாய்த்த உங்களுக்கு ஏன் ஜெஃப்ரியை மட்டும் கலாய்க்கிறதுக்கு மனசே வர மாட்டுது? ஸ்டார்டிங் மட்டும் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், உன் பேச்சு கா அப்படின்ற மாதிரி ஏதோ வந்துட்டு தன்னோட செல்ல தம்பியை வந்து கொஞ்சம் மாதிரியே பேசுகிறாரு. என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அதே மாதிரி விஜய் விஷாலையும் அன்ஷிதாவும் கலாய்ச்சிட்டு போங்க. அதை விட்டுட்டு அவங்கள நிற்க வச்சு அவ்வளோ 1008 கேள்வி கேட்குறீங்களே. அவ்வளோ 1008 கேள்வி கேட்குற தெரிஞ்ச உங்களுக்கு, இன்றைக்கி முத்துக்குமாரோட கேப்டன்சியை பற்றி கேள்வி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் ஜெஃப்ரியை மட்டும் தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் பண்ண அட்டூழியத்துக்கு கண்டிப்பாக ரெட் கார்டே கொடுத்துருக்கணும். ஒரு இடத்துல வந்துட்டு ஜீப்பக்கை தூக்கி அப்படியே கீழே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கேமில் இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணலாமா? இது வயலன்ஸ் இல்லையா? கேமுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி மகத்தை வந்துட்டு இப்படி ஓங்கி இப்படி தள்ளினார், அதுக்கே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும். இந்த பிக் பாஸ் வீட்டில் இவ்வளோ பெரிய தப்புகள் பண்ணியிருக்காரு. 2 வாட்டி ராணுவ மூக்கிலே வந்து அடிச்சிருக்காரு, திரும்ப வந்து ராணுவ உடைச்சிருக்காரு, அருண் பிரசாத் நம்ம முத்துவோட கழுத்து நெரிச்சிருக்காரு. திரும்பவும் ஜெஃப்ரி வந்துட்டு அதாவது ராணுவ காப்பாற்றுறதுக்காக, முத்துக்குமரனை காப்பாற்றுறதுக்காக கையை எடுத்து விட்டாங்க ஜெஃப்ரியோட கையை. அதுக்காக போயிட்டு வாலண்டியராக போய் மஞ்சளோட வயிற்றில் பிடிச்சி ஒரு அமுக்கியிருப்பார், அவங்க கத்திருப்பாங்க. அவ்வளோ அட்டூழியங்கள் பண்ண ஜெஃப்ரியை வந்துட்டு எதையுமே பேச மாட்டார். இதில் வேறு கோவா கேங்கை பற்றி போன வாரத்துக்கு முந்தின வாரம் வச்சு செஞ்சார். உடனே அடுத்த நிமிஷம் ஜெஃப்ரி என்ன பண்ணுறாப்புல, அந்த கோவா கேங்கை விட்டு வெளியே வர்றாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அடுத்த நாள் வந்து அந்த கோவா கேங்கை பற்றியும் கோவா கேங்கில் இருக்கிற ஆட்களை பற்றி கேவலமாக வந்து புறணி பேசிகிட்டு இருக்காரு. ஏன் அந்த 2 வாரம் ரொம்ப இனிச்சுதா? அப்போல்லாம் யாருமே வந்து கோவா கேங்கை பற்றி தவறாக சொல்லலையா? ஏன்னா சொன்னாங்க, அப்போல்லாம் இனிச்சுது. மக்கள் தப்பாக நினச்சாங்கன்றது தெரியாது. இப்போ மக்கள் தப்பாக நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் வந்துட்டு அங்கே இருந்தோம், கோவா கேங்கில் இருக்கிற சௌகரியங்கள்லாம் அனுபவித்தோம். சௌகரியங்கள்லாம் என்ன ப்ரோ? ஆமாங்க, ஒரு பிரச்சனைனா வந்து குரூப்பாக வந்து தாக்கினாங்கல்ல, சொன்னாங்களே அன்றைக்கி, எல்லாத்தையும் அனுபவிச்சிங்களே. இப்போ வந்து கோவா கேங் வெளியே வந்து பிரச்சனையாக தெரியுது அப்படின்னு அடுத்த நிமிஷமே பவித்ரா கட்டி அன்ஷிதா கட்டி இப்போ நீங்கள் வந்துட்டு நட்பாக பழகிற மாதிரி பண்ணுறீங்களே. அப்போ இதில் என்ன இருக்குது? இதில் வந்து அப்போ வந்து முத்துக்குமரன் சொல்கிற மாதிரி ரயான் ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரயானை கேட்கும்போது ரயான் அழகாக என்ன சொல்கிறாரு, இவர் வந்து இந்த வீட்டில் யாருக்கிட்டமே எதிரியாக பழகலை சார், எல்லாருக்கிட்டும் ஒரு நட்பை வச்சுருக்காரு. அதேமாதிரி நீங்கள் வீக்கெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. என்ன ரியாக்ட் பண்ணாது? நல்லது தானன்றாரு. நல்லது தான் சார், ஆனால் இப்போ எங்கள் கேங் கூட இருந்தார், நீங்கள் என்ன சொன்னீங்க? கேங்கில் இருங்க, ஆனால் உங்களோட ரூல்ஸு கேமை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு எங்களையும் குறை சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து பவித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ நாங்கள் கோவா கேங்கில் இருக்கும்போது ஏன் பவித்ரா கிட்ட பேசலை இவ்வளோ இதுவாக? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் இந்த கேமே ஃபுல்லாக மாற்றிக்கிறாரு. அப்போ அவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினதெல்லாம் இப்போ கேம். அப்போது நீ உண்மையாக இல்லை, அதான் பச்சையே தெரியுது. அப்படி இருக்கும்போது இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தானேன்றார் விஜய் சேதுபதி. என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதேமாதிரி ரயான் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னவொடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாக்லின் ஒரு விஷயம் சூப்பராக சொன்னாங்க. என்னென்னா, சார் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு ஷிஃப்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமு பவித்ரா கூட இருப்பார், ஒரு சில வாரங்கள் அன்ஷிதா கூட இருப்பார், ஒரு சில வாரங்கள் என் கூட ரொம்ப டீப்பாக இருப்பான், திடீர்னு பார்த்தா ரஞ்சித் சார் கூட இருப்பான் அப்படின்னு ஒன்று. ஏமா இதில் என்னம்மா தப்பு இருக்குன்றார். அப்போ இதே தானே வந்து விஜய் விஷால் வந்துட்டு ஜாக்லினை பற்றி சொன்னாங்க. சார் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு ஒரு வாரமாக ஒருத்தங்க கூட இருக்காங்கன்னு அதை சொல்லும்போது அதை ஸ்ட்ராட்டஜியை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச விஜய் சேதுபதிக்கு இதை மட்டும் ஏன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒத்துக்க மாட்டுறாரு? ஏன் வந்து ஜெஃப்ரிக்கு மட்டும் சொம்பு தூக்குறாருன்னு சத்தியமாக புரியல. திரும்ப அந்த கோவாவில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? ஜாக்லினும் ரயானும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து போயிட்டான் சார், நீங்கள் சொன்னதுனால தான். போனது தப்பு கிடையாது, போனதுக்கப்புறமா அவனுடைய விஷயங்கள்லாம் மாறி போச்சுன்னா அந்த பக்கம் வந்து ஒருத்தவங்க ஒரு லுக் விட்றாங்க, யார்? சௌந்தர்யா. அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா ஜெஃப்ரி இவங்களும் ஒன்று, கேங்கை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஜாக்லினோட அருமை, அதாவது அவங்களோட விஷயங்களை இவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக கைட்டு விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுலேயும் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, நேற்று ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின்கிட்ட, நான் வெளியே போனால் உன் மொபைலே நான் எடுக்க மாட்டேன்னு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன டேஷ்க்கு நீங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறீங்க? அப்போ எல்லாமே நடிப்புன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. ஏன் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணி திரும்ப அவங்க முதுகிலே குத்துறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திரும்பவும் இந்த மாதிரி ஜெஃப்ரியை விட்டால் திரும்பவும் நாளைக்கு ஏதாவது வீக்லி டாஸ்க் வந்துச்சுன்னா திரும்ப யார் மூக்கெலாம் உடைப்பான். அது நடக்க தான் போகுது. அப்பயும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இது ஒரு இட்ஸ் பார்ட் ஆஃப் ஆல் த கேம் அப்படின்னு சொல்லுவீங்களா?
சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.